ஒரு அழகான இந்திய கிராமம், ஒளிரும் பகல் நேரம். சிறிய வீடு முன்பு நின்றிருக்கும் 6 வயது சிறுவன் ராகா. ராகா பழமையான மர்ம நூலகத்தை கண்டுபிடிக்கிறான். தூசி படிந்த புத்தகங்கள் நிறைந்த இடத்தில் நடுவில் ஒளிரும் மந்திர புத்தகம் மிதந்து வருகிறது. அவன் அதைக் கண்டு ஆச்சரியத்தில் இருக்கிறான். மந்திர புத்தகம் திறக்கப்படும்போது அதிலிருந்து ஒளிரும் எழுத்துக்கள் பட்டாம்பூச்சிகளைப் போல பறக்கின்றன. ராகா அதைக் கண்டு மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறான். பின்னர் அந்த புத்தகம் பேசத் தொடங்குகிறது. நட்பான முகத்துடன் ராகாவை வழிநடத்துகிறது. அவன் கவனமாக கேட்கிறான். வீட்டிற்கு திரும்பிய ராகா மந்திர வார்த்தையை உச்சரித்து வீட்டை பிரகாசமான ஒளி நிரப்புகிறது. அவன் கையிலுள்ள பேக் மேலே பறக்கிறது. அதன்பின் அவன் மந்திரையுடன் பறக்கிறான். மென்மையான வெண்மையான மேகங்களின் மீது நீலவானில் சூரிய ஒளியுடன் சாகசத்தை அனுபவிக்கிறான். அங்கு மேக நகரம் தோன்றுகிறது. சிறிய தேவதை வீடுகள் மற்றும் பறக்கும் தேவதைகள். ராகா ஆர்வத்துடன் வந்து சேர்கிறான். தேவதை தோட்டம் சோகமாகவும் உலர்ந்த மலர்களுடன் தோன்றுகிறது. தேவதைகள் கவலைப்படுகின்றனர். ராகா மந்திரத்தை பயன்படுத்தி உடனே மலர்கள் மலரச் செய்கிறான். தோட்டம் பிரகாசமான நிறங்களில் உயிர் பெறுகிறது. தேவதைகள் சிரிக்கின்றனர். தேவதைகள் ராகாவை ஆசீர்வதித்து க்ளோயிங் லைட் வழங்குகின்றனர். கடைசியில் ராகா வீட்டிற்கு திரும்பி சாதாரண புத்தகத்தை படிக்கிறான். அவனைச் சுற்றி மென்மையான கற்பனை உலகம் ஒளிர்கிறது.